விஜயகாந்துக்காக கலைஞர் மட்டுமே செய்த விஷயம் ஆச்சரியமா இருக்கு. மறைந்த கேப்டன் விஜயகாந்துக்கு இருந்த சினிமா மற்றும் அரசியல் செல்வாக்கு பலரையும் ஓரங்கட்டுச்சு. இருந்தாலும் அவர் ஒரு முறை கூட தமிழக முதல்வர் நாற்காலியில உட்காராதது சோகத்தோட உச்சம். பட் த சேம் டைம் அப்போதைய முதல்வர்களா இருந்த கலைஞர், கருணாநிதி மற்றும் புரட்சி தலைவி ஜெயலலிதான்னு 2 பேர் கூடயும் நட்பு பாராட்டினாரு. அதிலும் கலைஞர் கருணாநிதி உயிரிழந்த செய்தி கேட்டு ஆல்ரெடி உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்த விஜயகாந்த் பேச முடியாம கதறி எழுத வீடியோவை இப்ப பார்த்தாலும் கண்ணீரா வரும். அந்த அளவுக்கு கருணாநிதிக்கும் விஜயகாந்துக்கும் ஒரு பாச பிணைப்பு இருந்துச்சு. இந்த நிலையில வல்லரசு பட டைரக்டர் மகராஜன் ஒரு இன்டர்வியூல பேசும்போது, வல்லரசு படத்தோட முக்கிய சீன் சென்னை மவுண்ட் ரோட் பீச் பக்கத்துல ஷூட்டிங் செய்ய திட்டமிட்டோம். காலையில 7 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி 11 மணிக்குள்ள முடிக்கணும்னு பிளான் பண்ணோம். அதாவது நிறைய பஸ் நிறுத்தி போராட்டம் நடத்துற மாதிரி சீன். சோ பஸ் எல்லாம் ஸ்பாட்ல வந்து நிக்கவே 11 மணி ஆகிடுச்சு. எப்படியும் இன்னும் 2 மணி நேரம் தேவைப்படும் தெரிஞ்சுக்கிட்டேன்னா உடனே கேப்டன் கிட்ட இதை பத்தி சொன்னேன். ஏன்னா கலைஞர் கோட்டைக்கு போகிற டைம் அது. உடனே கேப்டன் கலைஞர் உதவியாளர் மூலமா அவர்கிட்ட பேசினாரு. நிலைமையை சொன்னதும் ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் வேற ரூட்ல கோட்டைக்கு போய்க்கிறேன்னு சொன்னாராம் கலைஞர். இந்த மாதிரி ஒரு செல்வாக்கு வேற எந்த நடிகருக்கு இருக்கும்? கேப்டன் தான். Download ShareChat.